இட்லி தோசைக்கு டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு பல் ஒரு 6 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறிடணுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஆறின வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் சிம்பிளான கார சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.